ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, விடுதலை பார்ட் 3 கிடையாது. நிறைய பேர் வந்து விடுதலை பார்ட் 3 வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்வத்தில் இருந்திருக்க வாய்ப்புகள் உண்டு. விடுதலை பார்ட் 2ஓடவே ஆல்மோஸ்ட் க்ளோஷர் முடிஞ்சிருச்சு. விடுதலை பார்ட் 3 அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாத மாதிரியான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்த வெற்றிமாறனுக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றி. என்ன காரணம் அப்படின்னா, விடுதலை 1 எக்ஸ்ட்ராடினரியான மூவி, விடுதலை 2 அந்த எக்ஸ்ட்ராடினரி மூவியினுடைய தொடர்ச்சி தானே தவிர்த்து இதற்குன்னு தனியாக எந்த விதமான பாராட்டுகளும் கொடுக்க முடியாது. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு படம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு, இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு கொள்கைவாதியாக சூப்பராக ஜெயிச்சிருக்காரு. ஆனால் ஒரு இயக்குனராக வந்துட்டு தோத்துட்டார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த படம் பார்த்து எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சிருக்கும். இது வெற்றிமாறனுக்குமே தெரிஞ்சிருக்கும். வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு தான் கொண்ட கொள்கையை, தான் எடுத்த அந்த சித்தாந்தத்தை பர்ஃபெக்டாக ரீச் பண்ணணும்னு நினச்சாரு, ரீச் பண்ணிட்டார். அதற்கு இந்த விடுதலை படம் பயன்பட்டுருக்கு. ஆனால் ஒரு இயக்குனராக அவருக்கே தெரியும், நிறைய இடங்களில் இதெல்லாம் வந்துட்டு லேகு, வாய் வழியாக பேசுகிற மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வேஸ்ட்டு, கட் பண்ணி தூக்கலான்னு அவருக்கு தெரியும். ஆனால் அவர் கட் பண்ணுற மாதிரியான யோசனைகள் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவருடைய சித்தாந்தம், கொள்கைகளை வந்துட்டு இந்த படத்தின் மூலிமா நான் சொல்லணும்னு நான் முடிவு பண்ணிடுறேன், நான் சொல்லிடுறேங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வச்சுட்டாரே தவிர்த்து, அதை வந்துட்டு அவர் ஒரு இயக்குனராக சமரசம் செஞ்சுக்கிட்டார். ஆனால் தன்னுடைய எந்தெந்த இடத்துலலாம் தன்னுடைய வெற்றிமாறன் முத்திரையை பதிக்கணுமோ அந்த இடத்துல ரொம்ப அழகாக பதிச்சிட்டாரு. ஆனால் இது வெற்றிமாறனுடைய தி பெஸ்ட் மூவியா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அது வெற்றிமாறனுக்கும் தெரியும். ஏன்னா அடுத்து வரக்கூடிய வாடிவாசலாக இருக்கலாம், இதுக்கு முன்னாடி எடுத்த ஆடுகளமாக இருக்கலாம், விசாரணையாக இருக்கலாம், இதெல்லாம் வெற்றிமாறன் அவர்களுடைய ஆகச்சிறந்த படைப்பு. அது அவருக்கும் தெரியும். அதை நோக்கிய ஒரு படைப்பில் தான் அவர் இருந்தார். ஆனால் இந்த படம் என்பது 70 to 60 or maybe 60 to 70% வந்துட்டு வெற்றிமாறனுடைய கொள்கை சித்தாந்தங்களை மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கணும். அது கம்யூனிஸ்ட் வாயிலாக கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கணுங்கிற அந்த ஒரு நிலை தானே தவிர்த்து 30% 40% தான் ஒரு இயக்குனர் வெற்றிமாறனுக்கான ஒரு வேலையாக இந்த படத்தை நாம் எடுத்துக்கலாம்.